சாவகாசமா வேலை பார்த்துட்டு இருக்கே சத்தான பொருளா ரெடி பண்ணி வச்சிடலான்ட்டு எங்க அம்மா வாழைப்பூவை 2 வெட்டிட்டு வர சொல்லிட்டாங்க. அசால்ட்டான வேலை அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் தாங்க தெரியுது குடும்பமா எறும்பு ஊரா வாழைப்பூக்குள்ளே வசிச்சுக்கிட்டு இருக்குன்னு. சரி கடிச்சதும் கடிச்சிருச்சு, மொத்தமா சொரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இன்னொரு பூவை வெட்டுறதுக்காக மனசை தேத்திக்கிட்டு வந்தாச்சு. வெட்டி வாழைப்பூவை போட்டு வரேன், எடுத்துட்டு வாங்கன்னு எங்க அம்மாட்ட சொன்னதுக்கு அப்புறம் எங்க அம்மா அப்படியே கட்டப்பை பிடிச்சி ஒரு கேட்ச பிடிச்சிட்டாங்க. கிரிக்கெட் டீம்ல கூட சேர்த்து விட்டுறலான்னு தோணிருச்சுங்க. சில வாழைக்கட்டை நல்லா தார் போட்டிருந்துச்சு, சில வாழைக்கட்டை இப்பதாங்க கொலையெல்லாமே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆத்தாடி போற வழியில பாம்பு வேற சட்டையை எடுத்து காய போட்டு வச்சிருக்கு. யாராவங்க போற வழியில போட்டு வச்சிருக்காங்களே, தைரியசாலியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இதை பாக்குறது கூட நமக்கு அளவுக்கு அதிகமா தைரியம் வேணும்னு. வந்தா தேடி பார்ப்பாங்களேன்றக்காக நாங்களும் அங்கனே காய போட்டுவிட்டு எங்க அம்மா இங்கே வாழைப்பூவையும் உரிச்சிட்டு போயிடலாம் அப்படின்ட்டாங்க. சரி நல்லதா போச்சுன்னா அப்படியே உரிக்கிறதுக்காக விட்டாச்சு. வாழைப்பூக்கு உள்ள இருக்க பூவை நாங்க அப்படியே பச்சையாவே சாப்பிட்டுருவோங்க. டேஸ்ட் சும்மா ஆகா ஓகோன்னு இருக்கும். ஒரு பூவை நிம்மதியா திங்க விட மாட்டாங்க. மதுரைக்காரனுக்கு 5000 ரூபாய் விரலைய வச்சுன்னு ஒரு மோட்டிவேட் பண்ணி இலைய அறுத்துட்டு வந்துட்டாங்க. இலையில அள்ளி பூவெல்லாம் பொட்டெல்லாம் கட்டிக்கிட்டு வீட்டை பக்கமா வந்து சேர்ந்தாச்சு.